நான் 10th படிக்கிறப்போ கொரோனா பேட்ச் சார். நான் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி உட்காடுறேன். கோடிங் டைப் படிக்கவே கை நடுங்குது சார். என்னடா ஆனால் மவுஸ் வச்சு டிசைன் பண்ணுறப்போ ஓகே இதோட இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அப்படியே நான் அங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். டிசைனிங்கில் இவ்வளோ இதுவாக இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சா அம்மா அப்போ நம்ம அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போல. யூஐ யூஎக்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் யூஐனா ஹவு இட் லுக்ஸ், யூஎக்ஸ்னா ஹவு இட் ஃபீல்ஸ் அப்படின்னு. அது யூசர்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணணும், யூசர்ஸ்க்கு எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் வந்து அந்த யூஐ யூஎக்ஸ் அப்படின்றத வச்சு தான் நாங்கள் வந்து வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவோம். அதனால தான் இந்த யூஐ யூஎக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அதில் நான் கற்றுக்கிட்டேன் சார். நான் போகிற கம்பெனி நான் இன்டர்வியூலேயே வந்து என்ன கேட்பாங்கன்னா, கோர் கம்பெனிக்கு போகாமல் நீங்கள் என்னம்மா டிசைனிங் கம்பெனிக்கு வரீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி வச்சுட்டு எதுக்கு இதுக்கு வரீங்க அப்படின்னு. பிடிக்காத ஒரு வேலையை போய் நாங்கள் உட்காந்துட்டு பிடிச்ச வேலையை நான் கம்மி சம்பளத்தில் நிம்மதியாக பார்ப்பேன் சார். Hi friends, welcome to NJ Media, another episode of Sarasit. Today we have another good youngster from NIT, Kaliapuram. Her name is Karishma. So Karishma பற்றி நான் சொல்கிறத விட கரிஷ்மா கிட்ட இருந்து கேட்டுக்கலாம். வணக்கம் மேடம். ஹாய். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹாய், என் பேர் கரிஷ்மா. நான் நெஹ்ரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஆக்சுவலாக காரைக்குடி அப்படின்ற ஒரு சின்ன சிட்டிலேருந்து தான் சார் நான் வரேன். எங்கள் வீட்டில் வந்து நான், என் தம்பி, எங்கள் அம்மா, நாங்கள் 3 பேர் தான், சின்ன ஃபேமிலி. டேடி வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பே உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. மம்மி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஏன்னா வந்து மம்மி வந்து சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அப்படியா? அதனால அப்புறம் என் தம்பி வந்து இங்கே கோயம்புத்தூர்ல தான் சார் படிக்கிறான். நானும் அவனும் சேர்ந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான் சார் என்னை பற்றி அவ்வளோதான். ஓகே, அபவுட் யுவர் ப்ரொஃபஷன், இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பேசிக் தான் சார். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வரல சார். ஒரு தடவை சும்மா நோட்ல கரிஷ்மா அப்படின்னு போட்டு பிஇ அப்படின்னு போட்டேன். நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்தேன்ட்டு ஓகே படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் அப்படின்னு படித்தா நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் அழுதேன், அடம் பிடிச்சேன். சரிம்மா மார்க் வரட்டும், வந்தோடனே நீ சூப்பர்மா பிஎஸ்சி காலேஜ்மா, எனக்கு வேற எந்த காலேஜ் வேணான்னு எங்கள் மம்மி அதான் சொன்னேன்னு சார் ஸ்ட்ரிக்ட்டுன்னு. மார்க் வரட்டும், அம்மா சேர்த்துட்றேன். வந்துச்சு சார், மார்க் வந்துச்சு சார், வந்துட்டு போயிடுச்சு சார். அதனால எங்கள் அம்மாவே வந்துட்டு மார்க் வந்துருச்சுமா, பிஎஸ்சி காலேஜில் 27 லட்சம் கேட்குறாங்கம்மா, என்னம்மா பண்ண அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே அம்மா பரவாயில்லம்மா, நீ சொல்கிற காலேஜில் நான் படிக்கிறேம்மானோட ஓகே அப்படின்னு நெஹ்ரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது பரவாயில்லம்மா, ஏன்னா நீ பிஎஸ்சி காலேஜ் ஜாயின் பண்ணலைனாலும் யூ ஹவ் ஜாயின் த காலேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ்சி அட் ப்ரெசென்ட் இன் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கிவிங் எஃபிஷியன்சி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நீங்களே கூட ஒரு நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கம்பெனியில் லைக் ஒரு 8 lakhs பேக்கேஜில் பிளேஸ் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்களேன். சார் ஆக்சுவலாக வந்து நான் 10th படிக்கிறப்போ கொரோனா பேட்ச் சார். நான் அப்போ வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கேன், எங்கள் அம்மா அடிச்சு துரத்தி விட்டாங்க. சும்மா போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன்னு கேட்டாங்க. 11th 12th கோர்ஸ் பயோமேக்ஸா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அங்கே போகலாம். அம்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேம்மா, பயோமேக்ஸ் டாக்டர் ஆகிற ஐடியா எனக்கு இல்லை அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸில் போகிறப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டு வீட்டில் எங்கள் அம்மா அடிச்சு துரத்தி விட்டாங்க. அப்போ வந்துட்டு சும்மா பேசிக்காக கம்ப்யூட்டர் ஆன் பண்ண ஆஃப் பண்ண தெரிஞ்சா போதும் இப்போதைக்கு அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் அங்கே ஃப்ரீயாக எனக்கு வந்துட்டு டிசைனிங் கோர்ஸ் கொடுத்தாங்க. நான் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போய் உட்காந்தேன். ஆனால் எனக்கு அது வந்து 2 எக்ஸாம் வச்சாங்க. நான் பேசிக்காக அங்கே போன கம்ப்யூட்டர் சயின்ஸும் டிசைனிங்கும் போனோம். ஆனால் நான் வந்து பேசிக் அதில் ஃபெயிலு சார். அந்த இதில் வந்துட்டு 99% நான் அந்த மேம் டிசைனிங்கில் இவ்வளோ இதுவாக இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சா அம்மா அப்போ நம்ம அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போல. ஆமாம் மேம், எனக்கு டிசைனிங் சூப்பராக வரும் அப்படின்னு அப்போதே என் மைண்டில் ஒரு டிசைனர் அப்படின்னு ஒரு நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சார். அப்புறம் வந்து 11th 12th அப்படியே ஸ்கூல் இந்த கொரோனா அப்படின்னு போயிடுச்சு. அப்புறம் காலேஜ் சேர்ந்தோன்னே காலேஜில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்தப்போ யாராவது இந்த சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குல்ல, டிசைனிங் லைக் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் மேம் எனக்கு தெரியும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்க சின்ன சின்ன எடிட் தான் கொடுத்தாங்களா, சும்மா என்னன்னா ஃபாண்ட் மாத்துறது சார், இந்த பேருக்கு பதிலாக அந்த பேப்பர், அந்த மாதிரி பேசிக்காக அதெல்லாம் பண்ணிட்டு டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு சார். இப்போ டிசைனரா என்ன முடிச்சிருக்கீங்க? இப்போ வந்து யூஎக்ஸ் டிசைனிங் படிச்சு முடிச்சிருக்கேன், கோர்ஸ் படிச்சு முடிச்சிட்டேங்க. ஓகே, அது முடிச்சதுனால உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் ஆயிருக்கா? சார் நான் ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணா நிறைய லிங்க்டின், பிஹான்ஸ் அக்கௌண்ட், ட்ரிபிள், நோஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதுலேருந்து கொஞ்சம் மணி அதெல்லாம் வரும். ஓகே, இப்போ வெப்சைட் டிசைனிங் அப்படின்னு போறப்போ நீங்க படிச்சிருக்க டிசைனிங் எஃபிஷியன்சி அதுல நிறைய தேவைப்படும்.
இப்போ நிறைய வெப்சைட்ஸ் நம்ம பார்க்குறப்போ, சரி இந்த வெப்சைட் இவ்வளோ நல்லா இல்லையே, இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தால் பெட்டரா இருக்கும். ஆ, ஆ. நம்மளோட நோன் வெப்சைட்ஸே நம்ம பார்க்குறோம். ஆமா சார். ஸோ அந்த மாதிரி நீங்க படிச்ச டிசைனிங் கோர்சஸ் அந்த மாதிரி எங்கேயாவது யூஸ் ஆயிருக்கா? சார் ஆக்சுவலா யூஐ, யூஎக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுல யூஐனா ஹவ் இட் லுக்ஸ். ஓகேங்களா? யூசர் இன்டர்ஃபேஸ்னா. யூஎக்ஸ்னா ஹவ் இட் ஃபீல்ஸ் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு வெப்சைட் நாங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே, அது யூசர்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணணும், யூசர்ஸ்க்கு எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு பார்த்து தான் நாங்க வந்து அந்த யூஐ, யூஎக்ஸ் அப்படின்றத வச்சு தான் நாங்க வந்து வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ், அந்த யூஐ, யூஎக்ஸ் ப்ராசஸை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு வெப்சைட் காட்டுறேன், நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படி. அந்த நல்லா இல்லன்ற பேருக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் இந்த யூஐ, யூஎக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அதுல நான் கத்துக்கிட்டேன் சார். ஓகே. இப்போ நீங்க எடுத்திருக்கிற ரோல் வந்து ஒரு புது கம்பெனில நீங்க உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு இல்லையா? அது ஹவ் மச் இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சார், கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றது பார்த்தீங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு போஸ்டர்ஸ் டிசைனிங், லோகோ டிசைனிங் அந்த மாரி பிராண்டிங் சம்மந்தமாவே போயிரும். இப்ப யூஐ, யூஎக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் யூஐ, வெப்சைட் யூஐ அந்த மாரி போயிடும். ஸோ 2மே ஒரே சிமிலர் தான். என்ன இது வந்து ஃபுல்லா யூஐல போயிடும். இது ஃபுல்லாமே வந்து போஸ்டர்ஸ், லோகோ அந்த மாரி பிராண்டிங்ல போயிடும். ஓகே. ஆ. பட் நீங்க படிச்ச கோர் டொமைன் இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னா ப்ரோக்ராமிங் இல்ல கோடிங், டெஸ்டிங் அதுக்குள்ளேலாம் போகலையா? அதை பத்தி ஒன்றும் ஃபீல் இல்லையா? சார் ஆக்சுவலா எவ்வளவோ ட்ரை பண்ணேன் சார் வரல சார். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நானும் படிச்சேன் சார். யூடியூப் பார்த்தேன். கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி உட்கார்றேன். கோடிங் டைப் அடிக்கவே கை நடுங்குது சார். என்னடா ஆனா மவுஸ் வச்சு டிசைன் பண்றப்போ ஓகே. இதோட இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஓகே. அப்படியே நான் அங்க ஜம்ப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹவு இஸ் த ஃபியூச்சர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்? லைக் ஏன்னா உங்க பிரச்சனை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு இல்லையா? ஹவ் டேக்கன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சார் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா பட் எனக்கு அதுக்கு ரிலேட்டடா எனக்கு சப்ஜெக்ட்ஸும் ஸ்ட்ராங்கா வரல, எனக்கு ஸ்பெஷலைசேஷன் இல்லை, ஸ்கில்லும் இல்லை. அப்போ நான் என்ன பண்றது? சார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். எனக்கு இது டிசைனிங் பிடிக்கும். என் காலேஜ்லயே நம்ம காலேஜ்லயே பார்த்தீங்கன்னா, என் கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? கேம் டெவலப்பிங், கேம் டிசைனிங் அந்த மாரி நெறைய வெரைட்டி ஆஃப் இதெல்லாம் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நெறைய ரோல் இருக்குது சார். அதுல வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரோகிராமிங் தான் எடுப்பாங்க. என் கிளாஸ்லயே நான் மட்டும் சம்மந்தமே இல்லாம யூஐ, யூஎக்ஸ் டிசைன் அவங்க எல்லாருமே நான் போற கம்பெனி நான் இன்டர்வியூலயே வந்து என்ன கேட்பாங்கன்னா, கோர் கம்பெனிக்கு போகாம நீங்க என்னம்மா டிசைனிங் கம்பெனிக்கு வரீங்க? நீங்கலாம் வந்துட்டு டெவலப்பிங் அந்த மாரி போகாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி வச்சுட்டு எதுக்கு இதுக்கு வரீங்க? அப்படின்னு. என் மனசுக்கு என்ன பிடிக்குதோ, எனக்கு என்ன வருதோ அதுதானே சார் நான் பண்ணுவேன். அதுல அப்ப எது பெட்டர்? அதாவது நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், ஒரு 4 வருஷம் நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன். ஸோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா நான் படிக்கிறது நல்லதா? இல்ல எஸ் சார் நான் படிச்சேன், தட் இஸ் மை குவாலிஃபிகேஷன். பட் என்னோட குவாலிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால என்னோட ஸ்கில் செட்னு ஒன்று இருக்கு. அதுல நான் ஒரு கோர் ஏரியால நான் வேலை தேடுறேன். எது பெட்டர்னு நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலா நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். இத விட பெட்டரா எனக்கு வந்துட்டு ஒரு பிபிஓ கம்பெனிலயே நான் பிளேஸ் ஆனேன். பட் அது இத விட அதிக எல்பிஏ. எல்லாரும் என்ன கேட்டாங்க, "அதுல அவ்ளோ சம்பளம் வருது. அதுல நீ போகாம, நீ எதுக்கு இந்த இவ்ளோ சம்பளத்துல நானும் போய் அப்படிதான் கேட்பேன். உட்கார்ந்துருக்க?" சார் அது ஆமா சார். அது வந்து புடிக்காத ஒரு வேலைய போய் நான் அங்க உட்கார்ந்துட்டு பேசுறதுக்கு, அங்க உட்கார்ந்து நான் வீடியோ, ஃபோன் பேசுறதுக்கு, புடிச்ச வேலைய நான் கம்மி சம்பளத்துல நிம்மதியா பார்ப்பேன் சார். அதனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுல என்னோட தான் ஜாஸ்தி. சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார். என் சோல நான் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். வெரி குட். அப்போ கரிஷ்மாக்கு இதை தவிர அதர் தென் யுவர் காலேஜ் ஆர் யுவர் ப்ரொஃபைல் யுவர் டிசைனிங் தவிர வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சார் ஆக்சுவலா வந்துட்டு நான் வந்து பாட்டு பாடுவேன் சார். வந்து வீட்ல வந்து மம்மி சூப்பரா பாடுவாங்க. நான் வந்து பொறந்ததுலேருந்து தாலாட்ட விட எங்க மம்மி பாட்ட கேட்டு தான் வளர்ந்தேன் அப்படி. ஏன் அதனால நான் பாடுவேன், தம்பி பாடுவான், எங்க அம்மா பாடுவாங்க. எங்க அம்மா பாடுற சப் இன்ஸ்பெக்டர் நாங்க பார்த்ததே இல்லை. சார் ஆமா சார். வந்து அது வேற, இது வேற. சார் ஆக்சுவலா நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு வேலைய விட்டுட்டு எதுக்கு இதுக்கு வந்தீங்க? எங்க மம்மி இருக்காங்கல்ல சார், அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. எஸ்ஐயா இருந்துட்டு. அவ்வளோ சம்பளம் வாங்கியுமே கவர்மெண்ட் சம்பளம் வந்துமே எங்க மம்மி வந்துட்டு நான் எதுவும் கேட்கலாமா? சரி ஓகே சார். அங்க வந்துட்டு அவ்வளோ எங்க மம்மி வந்துட்டு கவர்மெண்ட் சம்பளம் வந்துமே, என்னதான் வந்துட்டு ஆனா அவங்களுக்கு புடிச்ச வேலை தான் அது. அவங்க சந்தோஷமா வந்துட்டு புடிச்சு அந்த வேலைக்கு போனாங்க. பட் மம்மி வந்துட்டு என்னன்னா, எனக்கு பாட்டு பாட பிடிக்கும். எல்லாரும் கேட்பாங்க, "போலீஸா இருந்துட்டு என்ன மைக்ல ஏறி ஸ்டேஜ் ஏறுறதெல்லாம் நல்லாவா இருக்கு?" அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மைக்ல ஏறி நின்று ஸ்டேஜ் நான் வந்து எங்க அம்மா அந்த யூனிஃபார்ம்லயே கம்பீரமா என்னைய முறைச்சுக்கிட்டு இருக்க அந்த முட்டைக்கல்லே பார்த்து பழகிட்டேனா, திடீர்னு எங்க மம்மி மைக்க பிடிச்சு அப்படி ஸ்டேஜ்ல நிக்கவும் எனக்கு யார்ரா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்ப எங்க மம்மிட்ட நான் ஒரு நாள் உட்காந்து கேட்டேன், "அம்மா என்னம்மா நீ வந்து போலீஸா இருக்க, ஆனா போயிட்டு ஸ்டேஜ்ல ஏறி இப்படி நின்று பாடுறியே நல்லாவா இருக்குது?" அப்படின்னு நானே ஒருத்தர் ஏன்னா என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்களா, அதனால
சுத்தி இருக்கிறவங்க கேட்கறதானே நம்ம மம்மிட்ட போய் கேட்போம். அதனால கேட்டதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு அது புடிச்சிருக்கு. ஏன் ஏன்னா வந்துட்டு டாடி போனதுக்கப்புறம் மம்மியோட இது ஃபுல்லாமே அவங்களோட இது மாறுனது ஃபுல்லாமே எங்க மம்மி சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஃபுல்லா இந்த இந்த சங்கீதம் தான் எனக்கு வந்து எல்லாமே பண்ணுச்சு. ஸோ எனக்கு வந்து எப்படி என் போலீஸ் வேலை எனக்கு சாமி மாரியோ, அதே மாரி இந்த சங்கீதமும் எனக்கு சாமி மாரி அப்டின்னாங்க. ஸோ அதனாலயே வந்துட்டு எங்க மம்மி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யூனிஃபார்ம் வந்து வைப்பாங்க சார். வந்துட்டு இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் வந்து அப்ப எங்க மம்மி இந்த மாரிலாம் வைக்கிறப்ப என்னைய கூப்பிடுவாங்க. "ஏய் போ உன் லேப்டாப் எடுத்துட்டு வா" அப்டின்பாங்க. ஏன்னா நான் அதுல தான் டிசைனிங் பண்ணுவேன் அப்டி. எல்லாரும் வந்து படிக்கிறோம் அப்டின்னு நெனைப்பாங்க. ஆனா எங்க மம்மி வந்துட்டு, "எனக்கு இந்த யூனிஃபார்ம் தான் சோறு போடுது. உனக்கு என்ன போடுது?" அப்டின்னு. "அம்மா லேப்டாப்" அப்டின்னு லேப்டாப் எடுத்து வச்சு எங்க அப்பா சந்தனம் தெளிச்சு குங்குமம் வச்சு சாமி கும்பிடுவேன். ஸோ எனக்கு வந்து எங்க மம்மி கிட்ட இருந்து தான் இந்த விஷயம் வந்து வந்துச்சு. அப்ப 2 பேத்துக்குமே சிங்கிங் அப்படிங்கிறது காமன். ஆமா சார். மம்மி புடிச்சது. வந்து ஊர்ல வந்துட்டு ஒரு ஒரு பேண்ட் வச்சிருக்கோம். அது சும்மா அப்பப்ப மம்மியோட நிம்மதிக்காக. சரி, அப்ப எங்க நிம்மதிக்கு நீங்க ஒரு பாட்டு பாடுங்களா? சார் நான் பண்ணா நீங்க நிம்மதியா இருப்பீங்களான்னு தெரியலையே. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே சார். எஸ். ஆ. உனக்குள் நானே உருவம் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா மருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை காட்டிடவா சிறகு சிறகு உன்னில் என்னை தொலைத்த மொழி சொல்லவா சொல்லா சொல்லும் என்னை மாற்றும் தனமும் தேனல்லவா மின்னும் பனிச்சாரல் என் நெஞ்ச சொன்னாலே கண்ணில் உன்னை வைத்து பின் தைத்து கொண்டாலே மல்லிகை வாசம் தன் பேச்சில் கொண்டாயே பொன்மானிவளா பொன்மானுவளா குட், வெரி குட். சூப்பர், சூப்பர், சூப்பர். உங்களுக்கு செகண்ட் ப்ரொஃபஷன் இருக்கு, பிரச்சனை இல்ல. லேப்டாப் சோறு போடலைனாலும் உங்க பாட்டு சோறு போட நடக்குது. மேபி வெரி குட், வெரி குட். வெரி வெரி நைஸ் டு லிசன். சார். ஆமா சார். ப்ரொஃபஷனலா பாடுற மாதிரி என் தான். ஃப்ரெண்டு வந்து சொல்லுவா சார், "உனக்கு என்னப்பா? நீ இந்த வேலை இல்லைன்னா டிசைனிங் வேலையில போய் உட்காருவ. அது இல்லைன்னா காந்திபுரத்துல உக்கடத்துல 2 பாட்டு பாடி புரிஞ்சு வச்சா காசு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி கிண்டல் போடுவாங்க. இல்ல, இன்னைக்கு இருக்கிற ஃபீல்ட் அண்ட் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாஸ்க்கு துண்டு விரிக்கிற அளவுக்கு போக வேண்டியது. You can be in very good professional medias where you'll have a better future. ஆமா சார். ரொம்ப நல்லா பாடுறீங்க. வெரி தேங்க் குட். யூ சார். ஓகே. ஸோ இதை தாண்டி ஒரு ஃபைனல் கொஸ்டின் வச்சுக்கலாமே. எஸ். என்னன்னா, யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் நவ். ஆமா. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, டிசைனிங்கில் இருக்கீங்க, டிசைனிங்லேருந்து வேற ஒரு கோர் இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு ஜாப் எடுத்திருக்கீங்க, அது போக சிங்கிங் இருக்குது, காம்பேரிங் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து கிளப்டாக ஒரு வர்சடைல் இண்டிவிஜுவல் அப்படின்னு நான் கரிஷ்மாவை சொல்லலாம். அப்படின்னா வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிஹைண்ட் தட்? இது எல்லாத்தையும் ஈக்குவலாக பண்ண வைக்கிறதுக்கான எனர்ஜி அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? சார் ஆக்சுவலா வந்துட்டு தெரியுதோ தெரியலையோ நான் வந்து ஃபர்ஸ்ட் போய் நிப்பேன். வந்து அந்த இம்ப்ரெஷன் எனக்கு சரி போய் நின்று பார்ப்போம் என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து நான் நின்றதான் அந்த மாதிரியே தவிர மற்றபடி எனக்கு வேற எதுவும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணல. ஆக்சுவலா வந்து இந்த விஷயம் அந்த என்னோட சோலுக்காக நான் பண்ற விஷயம் அப்படின்றது வந்து எங்க மம்மி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதர் தென் தட் எனக்கு வந்து தெரியுதோ தெரியலையோ நான் போய் அங்க நின்று தெரிஞ்சா அதை பண்ணுவேன், தெரியலையா அதை கத்துக்கிட்டு பண்ணுவேன். சார் உண்மையிலே சொல்லணும்னா 4-5 தடவைலாம் அசிங்கப்பட்டு அடிபட்டாதான் சார் எல்லாமே வரும். சும்மா வராது எனக்கு வராதுன்னு நட்டா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சார். சீரியஸா. மேபி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஐ வுட் ஃபீல் இட்ஸ் வெரி குட் டேக் அவே ஃப்ரம் கரிஷ்மா. ஏன்னா ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் மெனி டைம்ஸ். நான் என் ஸ்டூடெண்ட்டை பேசுகிறப்போ மெனியர் டைம்ஸ், நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நிறைய பேர் ஒரு விஷயத்த பண்ணுறது இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் எனக்கு அது வர்றதில்லை. வி ஆர் ஆல்வேஸ் வரிட் அபவுட் பீயிங் ஜட்ஜ்மெண்டல். என்னை பற்றி அவன் என்ன நினச்சிருவான், என்னை பற்றி அவன் என்ன சொல்லுவான். மேபி லைக் ஒரு சர்வே கூட இருக்குது. தேர் இஸ் அ சர்வே ரிப்போர்ட் விச் சேஸ் உலகத்தில் பயம் அப்படின்னா அவங்க எடுத்த சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் பயம் எது அப்படின்னா நிறைய பேர் நினச்சிப்பாங்க நம்ம இறந்துருவோமோ செத்துருவோமோ, உயிர் பயம். பட் தட் கம் செகண்ட். அந்த சர்வேயோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அது செகண்ட் தான் வருது. ஃபர்ஸ்ட் பயம் என்ன அப்படின்னா என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்கிறது. இட் இஸ் வேர்ல்டு வைட் சர்வே. அப்போ அதை கிராஸ் பண்ணி வந்தது தான் உங்களோட சக்ஸஸ்ன்னு நான் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் சொல்கிறதுல. அப்படிப்பட்ட வீட்ல இருந்து நான் வந்ததுனால அப்படி இருக்குது சார். வெரி குட். And as well as your parenting is also good and you also good. So இது might be a takeaway from this particular session with I'm having with you, Karishma.
Thank you very much for your time. All the best for a better future. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.